அவரை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க்கையும் நீங்க விட்டுட்டீங்க? அவரை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாமே விட்டுட்டேன். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி அவரை மட்டும் டேக் கேர் பண்றது மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அவரு என் லைஃப்குள்ள வரும்போது என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, பேரு புகழ் சம்பாதிச்சாலும் என் வீட்டில் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது, நான் தனிமையிலே சாப்பிடுவேன், அதனால எங்கே போனாலும் என்ன டைம் ஆனாலும் சுட சுட சாப்பாடு எடுத்து டேபிளில் வச்சு அவருக்கு பரிமாறி அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். ஸோ இது லவ் இல்லைன்றீங்களா, ட்ராப்ன்றீங்களா? ஏங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அம்மா இல்லையா, அவங்க அப்பா இல்லையா, அவங்க தம்பி இருக்காரு, அவங்க மனைவி ஸ்ருதி இருக்காங்க, யாருமே இல்லைன்னா வந்து சொல்லி உங்ககிட்ட எப்படி அவர் அடைக்கலம் போக முடியும்? அங்கேயும் நான் சொல்றேன் பாயிண்ட். ஸ்ருதி பிரியா ஒன்னா இல்லைன்னு தானே சொன்னாரு, ஒரே வீட்டுல அவங்க இல்லைன்னு தானே சொன்னாரு. பெத்த தாய் இருப்பாங்களே சாப்பாடு போடுறதுக்கு. தேவை வந்து தாய் சாப்பாடு போடுறது இல்ல, அவரோட பார்ட்னர் சோல்மேட்